மழை ஓய்ந்திருக்கிறது. தற்போது நான் நிற்கிற இடம் வந்து எரிவில் கண்ணகி மகாவித்தியாலயத்துக்கு முன்னுக்கு மழை ஓய்ந்த நிலையில் மழை சிறிது நேரத்தில் கடும் மழை பெய்தது. தற்போது மழை ஓய்ந்திருக்கிறது. அந்த நிலையில் தற்போது எரிவில் கண்ணகி மகாவித்தியாலயத்துக்கு முன்னால் வாக்களிப்பு நிலையத்துக்கு முன்னால் இந்த காணொலிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இப்போ தற்போது மழை விட்டதன் காரணத்தால் ஓரளவு வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. சிறு நேரத்தில் பாரிய அளவு மழை உண்டு. பெரிய ஒரு மழை பெய்து ஓய்ந்தாலும் தற்போது வாக்காளர்கள் வாக்களிப்பில் ஈடுபடுவதற்காக எரிவில் கண்ணகி மகாவித்தியாலயத்துக்கு முன்பு வந்து கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இருந்தாலும் இந்த மழை பெய்தது ஒரு சிறு ஓய்வை கொடுத்து தான் இருக்கிறது. இருந்து பார்ப்போம், புறத்திலிருந்து பார்ப்போம். நான் தற்போது நிற்கிற இடம் வந்து கோயில் போகிறதுக்கு விவேகானந்த மகாவித்தியாலயம், வாக்களிப்பு நிலையம், கோயில் போகிறதுக்கு விவேகானந்த மகாவித்தியாலயம். மழை பெய்ந்து மழை ஓய்ந்த நிலையில் தற்போது சற்று வெயில், ஓரளவு வெயில் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் மக்கள் வாக்களிப்பில் ஈடுபடுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த இடம் வந்து கோயில் போகிறது விவேகானந்த மகாவித்தியாலயம். அந்த வகையிலே தற்போது வாக்களிப்புக்கு வாக்காளர்கள் வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அலுவல் முடிஞ்சா
ஹெல்மெட் இல்லைண்ணா. ஓட் கூடயா பைக் என்ன மழை இப்போ கோயில் போகிறது விவேகானந்த மகாவித்தியாலயத்தில் தற்போது மழை வந்து ஓஞ்சி இருக்கிறது. இந்த இடத்துல கோயில் போகிறது தற்போது மழை இல்லை. மழை இல்லாத காரணத்தினால ஓரளவு தற்போது வாக்களிப்பு வீதம் வந்து கூடிக்கொண்டு போகுது. வாக்களிப்பு எண்ணிக்கை வந்து கூடுது. தொடர்ச்சியாக பார்க்கக்குள்ள ஏற்கனவே களுவாஞ்சிக்குடி சரஸ்வதி வித்தியாலயத்தில் இருக்கக்குள்ள மழை இல்லை. பிறகு விநாயகர் வித்தியாலயத்தில் ஆரம்பத்தில் மழை இல்லை, பிறகு மழை பெய்ய ஆரம்பித்தது. அதே போன்று பட்டிருப்பு தேசிய பாடசாலையில் சென்றிருந்த போது அந்த நேரத்தில் கடும் மழை. அதுபோன்று தற்போது கோயில் போகிறது விவேகானந்த மகாவித்தியாலயத்தில் மழை இல்லை, சற்று வெயில் இருக்கின்றது. அதன் காரணத்தினால் தற்போது வாக்களிப்பு வீதம் வாக்களிக்கின்ற மக்கள் கொஞ்சம் ஆர்வத்தோட வாரத்தை கொஞ்சம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கிறது, மிகவும் பலப்படுத்தப்பட்ட நிலையில் காணப்படுது. அதோட வாக்குச்சாவடியின் உள்ளே கையடக்க தொலைபேசிகள் எடுத்து செல்லப்படுவது முற்றாக தடை செய்யப்பட்டிருக்கின்றது. அதிலே போலீசார் மிகவும் கவனமாக இருக்கிறார்கள். இப்போ நான் தற்போது நிற்கிற இடம் வந்து வெள்ளாவளி கலைமகள் மகாவித்தியாலய வாக்குச்சாவடி. வெள்ளாவளி கலைமகள் மகாவித்தியாலய வாக்குச்சாவடி தற்போது மழை பெய்யவில்லை. ஓரளவு வாக்காளர்கள் செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. வெள்ளாவளி கலைமகள் மகாவித்தியாலய வாக்குச்சாவடியை தான் தற்போது நான் நின்று கொண்டிருக்கிறேன். மழை ஓய்ந்துள்ள நிலையில் தற்போது மக்கள் வாக்காளர்கள் வாக்களிப்பில் ஈடுபடுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. வெள்ளாவளி கலைமகள் மகாவித்தியாலய வாக்குச்சாவடிக்கு தற்போது வாக்களிப்பதற்காக மக்கள் வந்து கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இருந்தாலும் ஏனைய வாக்குச்சாவடிகளுடன் ஒப்பிடும்போது வாக்காளர்கள் இங்கு வருகின்ற வீதம் குறைவாக காணப்படுகின்றது. வாக்களிப்புகள் சுமூகமாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ நான் இப்போது நிற்கிற இடம் வந்து களுவாஞ்சிக்குடி சரஸ்வதி வித்தியாலயம். களுவாஞ்சிக்குடி சரஸ்வதி வித்தியாலயத்தில் தற்போது வாக்களிப்புகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. மக்களுக்கு வார மக்கள் சொல்லுங்க.
This is Mas etkö tää? Voisi kai tämä? ஆகவே ஏனைய இரு வாக்களிப்பு நிலையங்களையும் விட இதில் அதிகளவான வாக்களிப்பு, அதாவது களுவாஞ்சிக்குடி, அதாவது தற்போது கிராமம் களுவாஞ்சிக்குடி, பட்டிருப்பு களுவாஞ்சிக்குடி, அதாவது பட்டிருப்பு தேசிய பாடசாலை, பட்டிருப்பு மத்திய மாவட்டம் தேசிய பாடசாலை களுவாஞ்சி, இங்கு வாக்களிப்பு அதிகமாக இடம்பெறுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனைய இடங்களில் இடம்பெற்றாலும் அதுடன் ஒப்பிடுகின்ற போது இங்கு வாக்காளர்கள் மிகவும் ஆர்வத்துடன் சென்று வாக்களிப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. தற்போது கடும் மழை பெய்து கொண்டிருக்கின்றது. இக்காரணத்தினால் தற்போது வாக்களிப்பில் வாக்காளர்கள் ஈடுபடுவதில் பல சிரமங்களை எதிர்கொண்டிருக்கின்றனர். அதாவது படுவாங்கரை, இழுவாங்கரை ஆகிய 2 பிரதேசங்களிலும் தற்போது அதிகளவு மழை பெய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் வாக்காளர்கள் வாக்களிப்பில் ஈடுபடுவது சற்று சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். இருந்தாலும் கூட வாக்களித்துக் கொண்டே இருக்கின்றனர். கடும் மழை தற்போது பெய்கின்றது. நான் ஏற்கனவே சரஸ்வதி வித்தியாலயத்தில் களுவாஞ்சிக்குடியில் நின்றபோது மழை பெய்யவில்லை. விநாயகர் வித்தியாலயத்தில் ஆரம்பத்தில் மழை பெய்யவில்லை, பின்பு மழை அங்குதான் ஆரம்பித்தது. பட்டிருப்பு தேசிய பாடசாலையிலே நாம் காட்சிகளை ஒளிபதிவு செய்தபோது மழை தொடர்ச்சியாக பெய்து கொண்டிருந்தது. தற்போதும் மழை பட்டிருப்பு, அதாவது இந்த வீதியிலே தொடர்ச்சியாக மழை பெய்த வண்ணமே இருக்கின்றது. மழை ஓய்ந்திருக்கிறது. தற்போது நான் நிற்கிற இடம் எரிவில் கண்ணகி மாவித்தியாலயத்துக்கு முன்னுக்கு மழை ஓய்ந்த நிலையில் சிறிது நேரத்தில் கடும் மழை பெய்தது. தற்போது மழை ஓய்ந்திருக்கிறது. அந்த நிலையில் தற்போது எரிவில் கண்ணகி மாவித்தியாலயத்துக்கு முன்னால், வாக்களிப்பு நிலையத்துக்கு முன்னால் இந்த காணொலிகள் எடுத்து கொண்டிருக்கிறேன். இப்போ தற்போது மழை விட்டதன் காரணத்தால் ஓரளவு வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. சிறு நேரத்தில் பாரிய அளவு மழை உண்டு, பெரிய ஒரு மழை பெய்து ஓய்ந்தாலும் தற்போது வாக்காளர்கள் வாக்களிப்பில் ஈடுபடுவதற்காக எரிவில் கண்ணகி மகாவித்தியாலயத்துக்கு முன்பு வந்து கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இருந்தாலும் இந்த மழை பெய்தது ஒரு சிறு ஓய்வை கொடுத்து தான் இருக்கிறது. இருந்து பார்ப்போம், புறத்திலிருந்து பார்ப்போம்.
நான் தற்போது நிற்கிற இடம் வந்து கோயில் போகிறதுக்கு விவேகானந்த மகாவித்யாலயம், வாக்களிப்பு நிலையம், கோயில் போகிறதுக்கு விவேகானந்த மகாவித்யாலயம். மழை பெய்ந்து மழை ஓய்ந்த நிலையில் தற்போது சற்று வெயில், ஓரளவு வெயில் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே மக்கள் வாக்களிப்பில் ஈடுபடுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த இடம் வந்து கோயில் போகிறது விவேகானந்த மகாவித்யாலயம். அந்த வகையிலே தற்போது வாக்களிப்புக்கு வாக்காளர்கள் வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அலுவல் முடிஞ்சா ஹெல்மெட் இல்லைண்ணா. ஓட் கூடயா பைக் அனுப்பிடுங்க. மழை இப்போ கோயில் போகிறது விவேகானந்த மகாவித்யாலயத்தில் தற்போது மழை வந்து ஓஞ்சி இருக்கிறது. இந்த இடத்துல கோயில் போகிறது இப்போ தற்போது மழை இல்லை. மழை இல்லாத காரணத்தினால ஓரளவு தற்போது வாக்களிப்பு வீதம் வந்து கூடிக்கொண்டு போகுது. வாக்களிப்பாளர்கள் எண்ணிக்கை வந்து கூடுது. தொடர்ச்சியாக பார்க்கக்குள்ள ஏற்கனவே
களுவாஞ்சிக்குடி சரஸ்வதி வித்தியாலயத்தில் இருக்கக்குள்ள மழை இல்லை. பிறகு விநாயகர் வித்தியாலயத்தில் ஆரம்பத்தில் மழை இல்லை, பிறகு மழை பெய்ய ஆரம்பித்தது. அதே போன்று பட்டிருப்பு தேசிய பாடசாலையில் சென்றிருந்த போது அந்த நேரத்தில் கடும் மழை. அதுபோன்று தற்போது கோயில்புரது விவேகானந்த மகாவித்தியாலயத்தில் மழை இல்லை, சற்று வெயில் இருக்கின்றது. அதன் காரணத்தினால் தற்போது வாக்களிப்பு வீதம் வாக்களிக்கின்ற மக்கள் கொஞ்சம் ஆர்வத்தோட வாரத்தை கொஞ்சம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கிறது, மிகவும் பலப்படுத்தப்பட்ட நிலையில் காணப்படுது. அதோட வாக்குச்சாவடியின் உள்ளே கையடக்க தொலைபேசிகள் எடுத்து செல்லப்படுவது முற்றாக தடை செய்யப்பட்டிருக்கின்றது. அதிலே போலீசார் மிகவும் கவனமாக இருக்கிறார்கள். இப்போ நான் தற்போது நிற்கிற இடம் வந்து வெள்ளாவளி கலைமகள் மகாவித்தியாலய வாக்குச்சாவடி. வெள்ளாவளி கலைமகள் மகாவித்தியாலய வாக்குச்சாவடி. தற்போது மழை பெய்ய இல்லை, ஓரளவு வாக்காளர்கள் செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. வெள்ளாவளி கலைமகள் மகாவித்தியாலய வாக்குச்சாவடியை தான் தற்போது நான் நின்று கொண்டிருக்கிறேன். மழை ஓய்ந்துள்ள நிலையில் தற்போது மக்கள் வாக்காளர்கள் வாக்களிப்பில் ஈடுபடுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. வெள்ளாவளி கலைமகள் மகாவித்தியாலய வாக்குச்சாவடிக்கு தற்போது வாக்களிப்பதற்காக மக்கள் வந்து கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இருந்தாலும் ஏனைய வாக்குச்சாவடிகளுடன் ஒப்பிடும்போது வாக்காளர்கள் இங்கு வருகின்ற வீதம் குறைவாக காணப்படுகின்றது. இடம் வந்து பட்டிருப்பு தேசிய பாடசாலை களுவாஞ்சிக்குடியின் முன்னால். பட்டிருப்பு தேசிய பாடசாலை களுவாஞ்சிக்குடியின் முன்னால். தற்போது மழை இல்லை, சற்று வெயில் இருக்குது. நான் நிற்கிற இடம் வந்து பட்டிருப்பு தேசிய பாடசாலை களுவாஞ்சிக்குடியின் முன்னால். தற்போது மழை பெய்கிறது நின்று சற்று வெயில் இருக்குது. இதால் வாக்களிப்புற வாக்காளர்கள் அதிக ஆர்வத்தோடு வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பட்டிருப்பு மத்திய மாவட்டத்தின் தேசிய பாடசாலை களுவாஞ்சிக்குடியில் அமைந்துள்ள வாக்களிப்பு நிலையம். இப்போ அதாவது மழையினால் சற்று ஓய்வு இருந்தாலும் தற்போது வாக்களிப்பில் ஓரளவு முன்னேற்றம் காணப்படுகின்றது. அதாவது காலையில் வாக்களிப்பு ஓரளவு இடம்பெற்றாலும் அந்த மழை சிறிது நேரத்தில் பலத்த மழை, அதனால் ஓரளவு மந்தமாக இருந்தாலும் தற்போது ஆர்வத்துடன் அனைவரும் வாக்களிப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பட்டிருப்பு தேசிய பாடசாலை களுவாஞ்சிக்குடி முன்னால் அமைந்துள்ள வாக்களிப்பு நிலையம். தற்போது ஆர்வத்தோடு வாக்களிப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது.
வாக்காளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு வருகின்றது. இந்த பட்டிருப்பு மத்திய மாவட்ட தேசிய பாடசாலை களுவாஞ்சிக்குடியிலே களுவாஞ்சிக்குடியில் தற்போது பட்டிருப்பு தேசிய பாடசாலை களுவாஞ்சிக்குடியில் அமைந்துள்ள வாக்களிப்பு நிலையத்தில் மிகவும் ஆர்வமான முறையில் தற்போது மக்கள் வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. வாக்காளர்கள் வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. வாக்காளர்கள் வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது.
வீதிகளிலும் சன நடமாட்டம் ஏனைய நாட்களுடன் ஒப்பிடும்போது குறைவாகவே காணப்படுகின்றது. ஏனைய நாட்களுடன் ஒப்பிடும்போது குறைவாக காணப்படுகின்றது. ஒரு காரணம் மழையாகவும் இருக்கலாம். தற்போது மழை ஓய்ந்திருக்கின்றது.